கைஸ் நான் உங்கள் பிகே. நீங்கள் எல்லாரும் விபரபிலி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ரெட்ரோ ஸ்டைலில் மியூசிக் இருக்கும். அந்த மாதிரி டாப் 5 வீடியோ கேம்ஸ் வைப்போம். அதாவது இந்த குட் பேரபிலி மாதிரி என்னென்ன கேங்ஸ்டர் கேம் எடுத்து நான் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது உங்களை ஸ்பீக்கர் டைம். அதாவது 5th பிளேஸில் இருக்கிறது கார்டன். என்னது கான் ஹேண்டா கேங்ஸ்டர் கேமா? டேய் உருட்டாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு புரியுது. ஆனால் இதுவுமே ஒரு விதத்தில் கேங்ஸ்டர் கேம் தான். ஏன்னா இதில் ப்ரோட்டாகனிஸ்ட் கேங்ஸ்டர் கிடையாது, அவ்வளோதான். ஆனால் இதில் ஜிபி வைப்பில் இருக்கிற காமெடி, ஆக்ஷன், பில்டப், மியூசிக் எல்லாமே இருக்கும். இதில் ஹீரோ கேங்ஸ்டர் கிடையாதுனால அவங்க சுற்றிக்கிறவங்களாம் கேங்ஸ்டர் தான். அதனால் ஸோ இது வந்து உங்களுக்கு கேங்ஸ்டர் வைப்பை நல்லாவே கொடுக்கும். இது ஒரு மாதிரி அஸ்ட்ராலஜி ஃபீல் கொடுக்கும். இது ஒரு ஆக்ஷன் பேக்கான கேம். இதோட ஸ்டோரியை பற்றி நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஹீரோ வந்து எப்படின்னா ஒரு கேங்கால் தாக்கப்பட்டு அவர் கை வந்து வெட்டிடும். அப்போ ஹீரோயின் வந்து அந்த கேங்ஸ்டர் கூட்டு வந்து எப்படியோ அவங்க நின்று தப்பிச்சு ஹீரோவை பார்க்க போனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில கைவிட்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் தாங்கிட்டு அந்த கார்டன் வந்து ஹீரோ கொடுப்பாங்க. அந்த கார்டன் அவர் கிடச்சதுக்கப்புறம் அந்த பவர்ஸை வச்சு அவர் எப்படி அந்த கேங்ஸ்டர் கும்பலாக ரிவெஞ்ச் பண்ணுறாரு. அதுதானே இதோட ஸ்டோரியே. அப்புறம் நம்ம இந்த கேமில் 2வது பாயிண்ட் வந்து சொல்லணும்னா அது வந்து கேம் பிளே. இந்த கேம் பிளே வந்து எப்படின்னா ஒரு பழைய இன்ஜின் போது தான். ஆனால் இந்த கேம் நீங்கள் விளாடும்போது வெறித்தனமாக இருக்கும். அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீ இந்த கேமை ஃபாஸ்ட்டாகவும் விளாட நமக்கு லேக் அடிக்குது போர் அப்படின்னு நம்ம ஒன்றுமே தோணாது. இதை நீங்கள் கரெக்டாக ஒரு ஃபார்மில் பண்ணி விளாண்டிங்கன்னா 5 இயர்ஸ் இந்த கேம் நீங்கள் முடிக்கலாம். அப்படி ஒரு நல்ல கேம். 3rd பாயிண்ட் மியூசிக் தான். இதில் மியூசிக் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்னன்னா ஜிபி வைப்பில் இப்போ நம்ம அந்த படம் அவங்க வந்து இந்த மியூசிக்கில் அந்த ஓல்டு சாங்ஸ் அப்புறம் நிறைய பிஜிஎம்லாம் போடும்போது நம்ம தேட்டரில் இருந்துச்சு கற்றுவோம். அந்த மாதிரி இந்த இப்போ சில தக்குலாம் சொல்லுவானுங்க ஃப்ரீ ஃபயர் மியூசிக் நல்லா இருக்கிறதுலே கெட்டால் அந்த தீம் மியூசிக் மேலே எதுவுமே ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆனால் இந்த கேம் தான் ஒரு இடத்துல இந்த மியூசிக்லேயும் ஒரு இடத்துல ஃப்ரீ ஃபயர் காட் ஃபாதரு. அதனால் மியூசிக்காக அந்த படத்தில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா தரமாக அதான் சொன்னோன்னா இதில் வந்து கிராஃபிக்ஸ் தான். கிராஃபிக்ஸ் வந்து ஓல்டு மாடலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வெள்ளம் வந்து இந்த கேம் பிளேன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க, அது அவங்க நல்லாவே கொண்டு போயிடும். அதனால தான் இந்த கான்ன்றதை நான் அந்த ஜிபி மாதிரி இருக்கிற கேமில் வந்து 5th பிளேஸில் வச்சுருக்கேன். அவங்க மற்றபடி இது ஒரு நல்ல கேம் தான். இதை நீங்கள் எல்லாமே மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து தான் 4th பிளேஸில் பார்த்தோம்னா இது நான் சொல்லி தான் தேவைன்னு அவசியம் இல்லை. இந்த கேம் வந்து 30 ஃபுல்லாக ட்ரெண்டு. அதாவது GTA Vice City. இந்த கேம் எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கேம் கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு கனவுலேயே GTA அந்த மாதிரியான ஒரு கேமு. இந்த கேமில் ஜிபிஓ மாதிரி இருக்குன்னு சொல்கிறதோட ஜிபிஓனாக இந்த கேம் வரையுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நம்ம ஜிபிஓ பார்த்தா வந்து நம்ம ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். டேவிட் பிளான் அவங்க காட்டிருப்பாங்க. அந்த கேரக்டரையும் எல்லாருக்கும் நான் சொல்லவே தெரியும். சில இந்த GTA காப்பி பண்ணி அவங்க அதை எடுத்தாங்க. காப்பின்னு சொல்கிறதோட நம்ம சரி வச்சோம் இன்ஸ்பிரேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி தான் எடுத்தாங்களே. அதாவது இந்த கேமோட இப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் வந்து எப்படி ரைஸ் ஆகாது. இப்போ எப்படி நம்ம இந்த தெரியும் நான் பார்த்துருக்கோம்ல புஷ்பா தி ரைஸ் அந்த மாதிரி நம்ம பார்த்துருவோம்ல, அந்த மாதிரி தாங்க எப்படி ஒரு கேங்ஸ்டர் பெருசாக அந்த டீமுக்குள்ளேருந்து பெரிய டான் ஆகாது. அதாங்க இதோட கான்செப்ட்டு. ஓகே, இது இன்னும் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு வச்சுங்களேன். இதோட கிராஃபிக்ஸ் தான். இந்த கிராஃபிக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இதை வந்து ரீமாஸ்டர் வெர்ஷன் ஒன்று கொடுத்து அதை வந்து GTA ட்ரைலஜி டெஃபினட் எடிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அது வந்து கிராஃபிக்ஸ் கையாக தான் இருக்கும். அது குப்பை தான். என்ன கேட்டால் இந்த ஓல்டு வெர்ஷன் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா ரொம்ப பெட்டராக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். இதில் அவன் 2வது என்ன சொல்லணும்னா கேம் பிளே தாங்க. கேம் பிளேயை பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா இது ஒரு ஓல்டு கேம். அதனால் இதோட ஸ்டைலுமே ஒரு ஓல்டு மாடல் இன்ஜினில் தான் இருக்கும். ஆனாலும் இந்த கேம் வந்து சூப்பராக இருக்கும், ஒரே அடிக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கன்ஃபார்ம் இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். இந்த கேமை பற்றி 3rd பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் தாங்க. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இப்போ நான் நஸ்டாலஜி ஃபீல் கொடுப்போம். நம்ம வந்து 80ஸ்க்கே நம்ம அந்த டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறோன்னு பார்த்தோம்னா அந்த மியூசிக் வந்து எப்படின்னா வச்சுங்களேன், இந்த தேவா சார் கம்போஸ் பண்ண பாஷா படம் எல்லாருக்குமே அதில் ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, பாஷான்ட்டு. அந்த மியூசிக்லாம் அப்படியே ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸாக மியூசிக். சாரி, நான் டாபிக் மாரி அங்கேயே போயிட்டேன். அதோட இது ஒரு ஓஜியான மியூசிக்காக இருக்கும். இந்த கேமில் ஒரு மியூசிக் தான் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த கேமை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. இந்த மியூசிக்கே அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன். அடுத்து தான் அவன் சொல்ல போகிறேன் இந்த கேமோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். இதில் என்னென்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு கேட்பீங்க. இந்த கேமோட நெகட்டிவே மிஷின்ஸ் தான். இப்போ வந்து நம்ம கேமில் நிறைய மிஷின்லாம் நம்ம கொடுப்பாங்கல்ல, நம்ம விளாடுவோம். அந்த மிஷின் இதில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்க விளாட ரொம்ப டென்ஷன். ஆனால் அதனாலேயே இந்த கேம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிச்சோம்.
ஆனால் நம்ம கரெக்டாக இந்த கேமில் இன்வால்வ் பண்ணி வராமல் இந்த மிஷின் தான் நம்ம கன்ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணலாம். ஜிகே எஸ்பிஸ் சூப்பரான கேம். அதனால் இதை வந்து 4th பிளேஸ் போடுறோம். நம்ம 3rd பிளேஸில் சொல்ல போகிற கேம் வந்து மாஃபியா 2. என்ன அது மாஃபியா 2 போய் 3rd பிளேஸில் போட்டீங்க நீங்கள் சொல்ல அது புரியுது. ஆனால் நம்ம இந்த லிஸ்ட்டு வந்து எப்படி எடுத்தோம்னா ஜிபிஓ ஸ்டைலே கேம் தான் எடுத்துருவோம். இந்த மாஃபியா 2 வச்சுங்கன்னா ஒரு பக்கா ஆர்ட் ஃபிலிம் கேள்விப்பட்டிருப்போம். அதுமாரி ஒரு ஆர்ட் கேம். இதில் இருந்தால் நிறைய படங்களே உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம ஜிபிஓ படம் பார்த்தோம்னு வச்சுன்னா பார்த்தோம் நல்லாவே தெரியாது ஒரு கமர்ஷியல் படம். அதோட லாஜிக் இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த கேமை 3rd பிளேஸில் போட்டுருவோம். இல்லைன்னா இது கன்ஃபார்ம் நம்ம 1st பிளேஸில் தான் போட்டிருப்போம். இந்த கேம் வந்து எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டுக்கும் லிங்க் இருக்கலாம். இது வந்து ஒரு ஹீரோ பிகின் டு ரைஸ் பிக்கெஸ்ட் டான் ஆர்ஜின் கேம் மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமோட ஸ்டோரியை பற்றி சொன்னாச்சுங்களேன். இந்த ஹீரோ வந்து World War II அவங்க ஃபேமிலி வந்து பாதிக்கப்பட்டு ஆனால் அமெரிக்காவுக்கு போய் ஆனாலுமே அங்கே அவங்களுக்கு சேலரிஸே இல்லை. ஸோ அதனால் ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அப்போ ஆனால் அவன் குண்டாக தான் இருந்தான். ஆனால் டீனேஜ் வயசில் வந்து இப்படியே தான் அவன் செட் ஆகாது. நம்ம பேனாக மாதிரி நிறைய தப்பு செய்யணும்னு அவன் நினச்சி தப்பு செஞ்சு தான் பணம் சம்பாதினா அவங்களுக்கு மைண்ட் செட்டையே வந்துடுறான். ஆனால் அவன் தங்க திருடுறான். அப்போ திருடும் போது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்து திரும்ப ஒரு மாஃபியா கும்பல் சேர்ந்தா அவன் ரொம்ப அட்லி கேங்ஸ்டராக மாறிடுவான். அது எப்படி கதையும் உனக்கு தெரியும். குட் பேட் அட்லி நான் 3 வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பேன். அது ரொம்பவே இன்ட்டான கான்செப்ட் தான் ரெண்டுமே. 2வது பையனை சொல்லணும்னு வச்சுக்கலாம் கேம் பிளே தாங்க. நமக்கு டவுட்டே வேணாம். இந்த கேம் பிளே ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். எப்படின்னா வச்சுக்கோங்க நீங்கள் விளையாடும் போது ஒரு ரியல் கேங்ஸ்டர் ஃபீலே உங்களுக்கு தரும். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு தான். ஆனால் இது விளையாடும் போது உங்களுக்கு புதுசாகிற ஃபீல் தான் கிடைக்கும். அதுவும் நம்ம உங்களுக்கு ஸ்லோவாகவே விளையாடுற மாதிரி இந்த கேம் இருக்குது. அது லேகம் அடிக்காது. நல்ல கேம் தான். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த கேமை பற்றி தேர்ப்பான் சொன்ன வச்சுக்கலாம் மியூசிக் தானே. இந்த கேம் வந்து மியூசிக்லாம் பக்காவாக இருக்கும். இந்த மீம்ப்ளே கிளாஸில் போய் கீழே போடுவாங்கல்ல இப்போ யாரா இதாண்டா மியூசிக்ன்ட்டு அந்த மாதிரி தான் இந்த கேம் மியூசிக்லாம். இப்போ உதாரணத்துக்கு சந்தோஷம் இந்த மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணல கேங்ஸ்டர் மியூசிக் அதேமாரி இந்த கேமில் அவர் கம்போஸ் பண்ண அப்படி இருக்குமோ அதாங்க இந்த கேமோட மியூசிக் அந்தமாரி ஒரு ஃபீலாக தான் தரும். 4th பாயிண்ட் சொன்னா வச்சுக்கோங்களேன் கிராஃபிக்ஸ் தாங்க. இதில் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது ரீமாஸ்டர் வேலை பண்ணிருப்பாங்க. எப்படின்னா இந்த ரீமாஸ்டர்ன்றது இப்போ வந்து பழைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம பெயிண்ட் அடிச்சு புதுசாக மாற்றணும்ல அந்த மாதிரி தாங்க. இந்த கேம் வந்து ஒரு பழைய மாடல் தான். ஆனால் அது கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ரொம்ப ஒர்த்தான ஒரு கிராஃபிக்ஸ் தான். இந்த கேமில் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. இந்த கேம் நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல கேம். 2nd பிளேஸில் இருக்கிறதே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேம் தான் GTA San Andreas. GTA San Andreas பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. அது ஒரு நீங்களும் ஒரு மாஸ்டர் பேஸ் தான் அந்த கேமு. இதுவுமே ஒரு ஜிபிஓ ஆக்ஷன் பேக்காக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு காமெடி எமோஷனல் ட்ராமா எல்லாமே கலந்த கேம் தான் இந்த San Andreasன்னு சொல்லலாம். அந்த படத்தில் வரும். அதனால தான் இது வந்து நான் 2nd பிளேஸில் போடுறேன். இதில் 1st பிளேஸ் வந்துச்சிங்கன்னா ஸ்டோரி தானே. இதில் வந்து சின்ன வயசுலேயே ஹீரோ வந்து ஒரு பெரிய ரவுடி தான். ஒரு நாள் பாலசிங்கன்னு ஒருத்தவங்க அவங்க அம்மாவை கொண்டுடுறாங்க. அது தெரிஞ்ச நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு அந்த கேங்ஸ்டரை எப்படி அடிக்கிறான் அதுதானே ஹீரோ அந்த ஸ்டோரி. 2வது பாயிண்ட் சொல்லி வச்சுக்கோங்களேன் கேம் பிளே தாங்க. இதில் வந்து கேம் பிளே எப்படின்னா சேம் GTA Vice City மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டிஃப்ரெண்ட்டாக இங்கேயும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலே இருக்கும். கேம் பிளேவே செம்மையாகும். லேங்கே அடிக்காது. ரொம்ப ஒர்த்தான ஒரு கேம் தான். நான் இந்த கேம் சொல்லுவேன். மியூசிக்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இதில் சேம் நம்ம அனிப்ரோ மியூசிக் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் வைவாக தான் இருக்கும் இந்த GTA San Andreas பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம கேம் ஆகாமல் அந்த மியூசிக் நம்ம இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்டிவாக தான் ஆரம்பிக்கும். இதை பற்றி ரொம்ப போராக அடிக்காது. சூப்பரான மியூசிக் அந்த கேம். நம்ம கிராஃபிக்ஸை பற்றி இந்த கேம் நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் கிராஃபிக்ஸ் ஓகேவாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி அதோட ஹையாக வச்சுங்களேன். இதோட ரீமாஸ்டர் வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னை தரந்துக்கும் வித்தியாசமாக பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் அதனால் இந்த ஓல்டு வெர்ஷன் ட்ரை பண்ணுறது பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். இந்த கேமை நெகட்டிவ் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம GTA Vice City என்ன சொல்லுவோம் அந்த மிஷின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவோம். இதுதாங்க இங்கேயும் அது நம்ம ட்ரை பண்ணாமல் விட்டு கொடுக்காம இந்த கேமை ட்ரை பண்ணிட்டு தான் நம்மளாலும் நிற்க முடியும். அதனால இந்த கேம் ஒரு நல்ல கேம் மாற்றிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி ஆகும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். 1st பிளேஸில் இருக்கிறது யாக்குசா கிமாமி. இது ரியல் ரெட் ட்ராகன் கேம்னு சொல்லலாம். எப்படி ஜிபிஓ டைட்டில் இருக்குது நம்ம ரெட் ட்ராகன் அஜித்துக்கு வச்சு. ஆனால் உண்மையிலே இந்த கேமுக்கு தான் நான் ரெட் ட்ராகன் டைட்டிலே சூட் ஆகும். ஒரு பக்கா ஓஜி கேங்ஸ்டர் கேம்னா அது இந்த யாக்குசா கிமாமி சீரீஸ் தான். அது போல் குட் பேரண்டியும் யாக்குசாவும் சிமிலாரிட்டி இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் சொல்லுவேன். நீங்கள் இப்போதைக்கு இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்.
ரெண்டா பண்ணிட்டு கேம் தரேன். அதில் இன்ஜின் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கேம் தரணும் ரொம்பவே பிடிக்கும். போஸ்டேஜ் ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் இது. ஸோ நமக்கு ஃபைவ் கிட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான அட்டாக்ஸு மூவ் ஸ்கில்ஸ் இப்படி பலமே இருக்குதுங்களா உங்களுக்கு யாருக்கு புஸ்தானா டச்சிங் எங்கோ சொல்லலாம் திரு இனிமே சரிமாக வெயிட்டிஸ் சாதிக்கும் ஸோ பண்ணும் கழியுமாக அதனால் இது மஸ்ட் ட்ரை பண்ணுற வேண்டிய கேம் தான் இந்த கேம் மியூசிக் வந்து ரொம்ப பக்காவாகவே இருக்கும் இப்போ கேம் சீன் கேட்ட வரையா அந்த மீடியம் கரெக்டாக நம்ம சீன்ஸ்லாம் இருக்கும் எமோஷனாக அமுல்பதி எமோஷனாக இருக்கேன் ரொம்பவே ப்ளஸ் பார்ட் தான் இந்த கேம் நான் சொல்லுவேன் அதாவது சொல்லலாம் கிராஃபிக்ஸ் இதில் வந்து கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொல்லி ஹை பிச்சில் இருக்கும் அதனால் நம்ம டெஃபினெட்லி இந்த கிராஃபிக்ஸ்லாம் ஃபீல் பண்ண வைக்கணும் ஸோ ஒர்த்தான ஒரு கேம் தான் நீ மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன் கேமா இதில் நெகட்டிவ் சொல்கிறதுக்கே நமக்கு எதுவுமே இல்லை நான் சொன்னேன் இந்த 5 கேமே ஒரு நல்ல கேம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேமை இது 190 என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்காச்சும் ஒப்பீனியன் தான் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போகும் இதுக்கான பாட்டுமே நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களால் இன்னும் அதிகமான வீடியோஸ் நான் போட முடியும் ஓகே கைஸ் பாய்